ஆனா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பல நாக்குகள் இருக்கிறது. வாய் ஒண்ணுதான். நாக்கு 100 நாக்கு. 100 நாக்கும் 100 விஷயத்த பேசும். நம்ம யார் சொல்றது உண்மைன்னே தெரியாத அளவுக்கு நம்ம குழம்பி போவோம். அத்தனை விதமாக பேசுவார்கள். அப்போ இன்னைக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா, வர்ணாசிரமம் என்பதுதான் மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்வது. வர்ணாசிரமம். மனுஸ்மிருதி என்பதுதான் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம். அது சுதந்திரம் வாங்கிய காலத்தில் இருந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை எழுதி முடித்து அந்த நாடு ஏற்றுக்கொண்ட நேரத்திலேயே இந்த அரசியல் சாசனம் இந்திய தன்மை அல்லாததாக இருக்கிறது என்று அவர்கள் பேசினார்கள். அப்போ இந்த இந்திய தன்மை அல்லாத ஒன்றாக இந்த அரசியல் சாசனம் இருக்கிறது என்கிற எரிச்சல் அவர்களுக்கு மிக நீண்ட காலமாக இருக்கிறது. இந்த நாட்டின் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மகாராஷ்டிராவில் அந்த இவங்க இருந்தாங்கல்ல, பேஸ்வாக்கள் ஆண்டு கொண்டது சித்பவன பார்ப்பனர்களாகிய பேஸ்வாக்களினுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் வைத்திருந்த அந்த பகவத்ஜம் என்கிற கொடியைத்தான் அவர்கள் மிக சமீப வரையிலும் சுதந்திர தினத்தன்று ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். இப்போதுதான் ஒட்டுமொத்த நாடே நம் கைக்கு வந்து விட்டது, இனிமேல் நாம் எதற்கு இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் தேசிய கொடியை தன்னுடைய கொடியாக பாவித்து ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டை தேர்தலுக்கு அப்பால் ஒரு அடிப்படையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த அடிப்படையான மாற்றம் என்பது நம்ம ஏற்கனவே ஒரு இயற்கை நீதி என்று ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த இயற்கை நீதி என்பது என்ன என்றால், அந்த இயற்கை நீதி என்பது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய 87 லட்சம் உயிர்கள், உலகத்துல பூமியில 87 லட்சம் உயிர்கள் இருக்குது. இந்த 87 லட்சம் உயிரையும் இயற்கை ஒன்று போலத்தான் படைத்திருக்கிறது. இந்த இயற்கையின் வளங்கள் அனைத்தும் இந்த 87 லட்சம் உயிர்களுக்கும் சொந்தம் என்றுதான் இயற்கை படைத்திருக்கிறது. நாம அப்படியெல்லாம் விடுறதில்ல. நாம ஒரு பக்கத்து சீட்ல உட்காந்தாவே அந்த கை வைக்கிற கட்டை யாருக்குன்ற தகராறுல விடியத்தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு தூங்காம வருவோம்னு வச்சுங்க. ஆனால் இயற்கை அப்படித்தான் நம்மை படைத்திருக்கிறது. இயற்கையை பொறுத்தவரையிலும் இது 87 லட்சம் உயிர்களுக்கு சொந்தமானது. ஆனால் மனித சமூகம் இது எல்லாவற்றையுமே தன் ஒருவருக்கே படைத்தது என்று நினைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. தேவைக்கு அதிகமான நுகர்வு வந்து கொண்டிருக்கிறது. சுய லாபங்களுக்காக எல்லாவற்றையும் அழித்து தன்னுடைய சொத்தாக, பணமாக, செல்வமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பது வேறு. ஆனால் அந்த இயற்கை நீதி என்பது பிறப்பின் அடிப்படையில் யாரையும் பேதப்படுத்தி பார்க்கவில்லை, பாகுபாடு காட்டவில்லை. எல்லோரையும் சமத்துவமாக அது இயற்கை படைத்திருக்கிறது.